யூடியூப் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் தேடி வர பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம பேஜை லைக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டும் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பக்கத்தில் பதிவிடுகிற எல்லா பதிவுகளும் உடனுக்குடன் உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்பில் வரணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ஸ் என்ன டைப் செஞ்சு +919524159105 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டிப்பு ஃப்ரம் துபாய், உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து. இப்போ நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 2 இமேஜஸை நீங்கள் பாருங்கள். இந்த 2 இமேஜஸ்லேயும் ஏதாவது தெரியுதான்னு மட்டும் பாருங்கள். எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ இந்த 2 இமேஜஸையும் பாருங்கள், கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துருக்குல்ல. ஓகே, சாதாரணமாக ஒரு இமேஜில் டெக்ஸ்ட், அதாவது எந்த ஒரு ரகசியமான மெசேஜையும் அதை இமேஜிலே மறைச்சி எப்படி அனுப்பலாம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு இது ரொம்பவே உபகாரமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நாம் இது எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் விவரமாக சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இதோ கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணுற ஃபோன் கால், வாட்ஸ்அப்லையும் கால் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் என்னோடய இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பர் என்கிட்ட இல்லை, வேற ஒரு ஆட்கிட்ட இருக்குது. ஆனால் அதில் உள்ள வாட்ஸ்அப் நான் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் நார்மலாக பொதுவாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். மற்றும் சாதாரணமாக ஃபோன் கூட கால் பண்ணிக்கலாம். இந்த நம்பரில் மட்டும் கால் பண்ணிக்கலாம். வேறு எந்த நம்பரும் கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, இதுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான். ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் அந்த வீடியோக்கு மேலே கொடுத்துருக்குறேன். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வெப்சைட்டில் போகும். அதில் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சேவ் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த ப்ளஸ் அப்படின்றதில் உங்களுக்கு கேமரா பட்டன் இருக்கும். அப்புறம் அந்த பக்கத்தில் கேலரி அப்படின்னு இருக்கும். கேமரா அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதில் நீங்கள் ரகசியமாக மெசேஜை டைப் பண்ணி அனுப்பிக்கலாம். இல்லை வேண்டாம், உங்கள் கேலரியில் இருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற கேலரி பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் இதில் வரும். நான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோவில் மறைமுகமாக என்ன மெசேஜ் அடிக்கணும் அப்படின்னு கேட்குது. இப்போ ஒரு மெசேஜை நான் டைப் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மறைமுகமாக ஒரு மெசேஜ் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற டிக் மார்க் இருக்குது. அந்த டிக் மார்க் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது. இந்த பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் நான் நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை பாய் ஃப்ரெண்டுக்கோ ஒரு பிக்சர் மெசேஜ் அனுப்புகிறீங்க. அந்த பிக்சர் மெசேஜ் அவங்களுக்கு பிக்சர் மெசேஜாக தான் இருக்கும் யார் பார்த்தாலும். ஆனால் அதை ஓப்பன் பண்ணுற விதத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் அனுப்பின டெக்ஸ்ட் மெசேஜ் அதில் தெரியும். அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தான் நான் விவரமாக சொல்லி தர போகிறேன். இப்போ அந்த பிக்சர் மெசேஜில் மறைமுகமாக அடிக்க வேண்டிய ரகசியமான மெசேஜை அடிச்சுக்கிட்டு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 123 ABC அப்படின்னு ட்ரெஸ் பண்ணிடுறேன். 123 ABCன்னு செட் பண்ணிடுறேன். இப்போ செட் நான் கொடுக்குறேன். செட் நான் கொடுக்கும்போது அது கம்ப்ரஸ் ஆகுது. கம்ப்ரஸ் ஆகிட்டு நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ, யார் இந்த ரகசியமான மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கணுமோ அவங்களும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணினா மட்டும்தான் இந்த ரகசியமான மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிக்சரில் இந்த ரகசியமான மெசேஜை நம்ம டைப் பண்ணிக்கிட்டோம். டைப் பண்ணிக்கிட்டு டேப் டு சென்ட் அப்படின்றத பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிக்சரை மேலே கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பிக்சரை, ரகசியமான உள்ள பிக்சரை நமக்கு எந்த அப்ளிகேஷன் மூலமா ஷேர் பண்ணணும்னு கேட்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது உங்கள் பாய் ஃப்ரெண்டு யார் மூலியமாக யாருக்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாக அனுப்பிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்னுடைய நம்பருக்கு நான் அனுப்பின ஓகே கொடுத்த உடனே அந்த பிக்சர் எனக்கு சாதாரணமாக பிக்சர் மாதிரி தான் இருக்கும். அது யார் ஓப்பன் பண்ணி இல்லை அந்த வாட்ஸ்அப்பில் நான் டவுன்லோட் பண்ணி போட்டாலும் அது கேலரியில் பார்க்கும்போது அது சாதாரண ஒரு பிக்சர் மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். நான் அதுக்கு மேலே டைப் பண்ண ஐ லவ் யூ, ஐ ஹக் யூ அப்படின்ற பிக்சர் மெசேஜ் இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில்
வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் வந்துடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு இதை மாதிரி தான் இருக்கும். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்புனா இதை மாதிரி தான் அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆச்சுன்னா அது இப்படி டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிக்சர் மெசேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது சாதாரண பிக்சர் மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ரகசியமான பிக்சர் மெசேஜ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இது எடுக்கணும் அப்படின்னா அது நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களும் இந்த சாஃப்ட்வேரை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். எப்படின்னா நான் எந்த ஒரு பிக்சர் மெசேஜ் அனுப்பினாலும் அதுக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாருக்கு சீக்கிரட்டாக அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் முன் அறிவிப்பு கொடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் நான் இப்போது 1 2 3 ABCன்னு கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்கள்ட்ட ஆல்ரெடி முன்னாடி சொல்லிருக்கணும் நான் இந்த பாஸ்வேர்டு தான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பிக்சர் மெசேஜ் வந்தாலும் நீங்கள் இந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு. இப்போ அந்த பிக்சர் மெசேஜ் நான் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க இந்த ஷேர் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஷேர் பட்டன் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதே அப்ளிகேஷனில் இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த ஒரு அந்த சாஃப்ட்வேரு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இது வந்து உங்களோட லவ்வரோ உங்கள் பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பண்ணக்கூடிய வேலை. ஸோ இது வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த அதே பாஸ்வேர்டு இவங்களும் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 1 2 3 ABC கொடுத்துக்கிட்டு அன்லாக் கொடுக்குறேன். அன்லாக் கொடுக்கும்போது அது வந்து ஃபெட்சிங் ஆகும். ஃபெட்சிங் ஆகி முடிஞ்சு 10 40 50 60 வந்து மொத்தம் 100% வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பிக்சர் மெசேஜில் இருக்கிற ரகசியமான டெஸ்ட் மெசேஜ் இதில் வந்து அவுட்புட்டில் வரும். இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் மெசேஜில் இருந்த ரகசியமான டெஸ்ட் மெசேஜ் இதை வந்துடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை பிக்சர் மெசேஜில் உள்ள ரகசியமான மெசேஜும் நீங்கள் வந்து ஈஸியாக பிக்சர் அதாவது ஒரு இமேஜோட வடிவத்தில் நீங்கள் அதில் மறைமுகமாக டைப் பண்ணி அனுப்பிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு புதுமையான விஷயம். அதே மாதிரி தான் எந்த ஒரு பிக்சர் மெசேஜில் நீங்கள் வந்து ஈஸியாக அனுப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிள் ஒரு தடவை கூட அனுப்பிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜில் வந்து இந்த தமிழில் நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிக்கிட்டு வழக்கம் போல் அந்த டிக் மார்க் நான் கிளிக் பண்ணுறேன். டிக் மார்க் நான் கிளிக் பண்ணும்போது நான் இப்போ இதில் வேறு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட் ABC அப்புறம் வந்து 1 2 3 கொடுத்துக்கிட்டு செட் கொடுக்குறேன். இந்த பிக்சர் வந்து எனக்கு வந்து முதல்ல வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எதில் அனுப்பணும்னு கேட்குது. நான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை எந்த ஒரு மெசேஞ்சர்லையும் நீங்கள் அனுப்பிக்கலாம். எந்த ஒரு மெசேஞ்சர்லையும் நீங்கள் வந்து ஈஸியாக அனுப்பிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெயில் அனுப்பிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது மெயில் அனுப்ப முடியுமா அப்படின்னு. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் மெயில் அனுப்பிக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கம்பெனிக்கு அல்லது உங்களோட லவ்வர் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் யாருக்காவது இருந்தாலும் ஒரு ரகசியமான ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, மெயில் அனுப்புகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் போயிடுச்சு, சென்டிங் மெசேஜ்னு வருது. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மெயிலில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெயிலில் அந்த பிக்சரை அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, அது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது ஒரு பிக்சர் மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய டைப் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஒரு சீக்ரெட் மெசேஜும் அவங்களுக்கு இருக்காது. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாத யாராவது அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது சாதாரண ஒரு பிக்சர் மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். விஷயம் தெரிஞ்சவங்க அது ரகசியமான என்ன மெசேஜ் கோட் அனுப்பியிருக்கு அப்படின்னு அவங்க தெரியணும் அப்படின்னா அது மாதிரி அந்த பிக்சரை முதல்ல அவங்க டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம அனுப்பின சீக்ரெட் மெசேஜ் வந்து அதில் வந்து டிஸ்பிளேயில் தெரியும். இது வந்து சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். இதில் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரகசியமான மெசேஜ் அனுப்புறதுக்கு அதாவது கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு சூப்பரான ஒரு வித்தை தான் இது. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது எல்லா மொபைல் மாடலுக்கும் சப்போர்ட் ஆகாது. இப்போ என்கிட்டயே 5 6 மொபைல்ஸ் இருக்கிறதுனால நான் அதில் வந்து 2 மொபைலில் தான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது சப்போர்ட் ஆச்சு. சில மாடலில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஷேர் பட்டன் கொடுத்து அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணும்போது எரர் வருது. ஸோ எல்லா மாடல் மொபைலுக்கு ஒர்க் ஆகாது, சில மாடல் மொபைலுக்கும் சப்போர்ட் ஆகும். ஆனால் மெயிலில் அனுப்பும்போது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அது மாதிரி டெலிகிராம், வைபர் இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்ஸில் அந்த மெசேஜை வந்து ரகசியமான மெசேஜ் வந்து டைப் பண்ணி அனுப்பும்போதும் அதுவும் ஒர்க் ஆகுது. வாட்ஸ்அப்பில் வந்து பல மாடல் மொபைலுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக். ஒரு இமேஜில் வந்து ரகசியமான ஒரு மெசேஜை எப்படி டைப் பண்ணி மறைமுகமாக அதில் இருக்கும் மெசேஜ் ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்கட்டி வித்தை. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும், அதான் நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபேஸ்புக் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்தை கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னும் நல்ல ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.